கேப்ஸ்டோன் ஹாலிடேஸ் இவங்களுடைய பிக் சேலில் இப்போ ஸ்பெஷல் ஆஃபராக வியட்நாமுக்கு ஆல் இன்க்ளூசிவ் குரூப் டூர் ஒன்று ஆர்கனைஸ் பண்ணியிருக்காங்க. 8 nights 9 days அப்படின்னு பிளான் பண்ணப்பட்டிருக்க இந்த டூர் பேக்கேஜுக்கு பெர் பர்சன் 1,24,999 இவங்க சார்ஜ் பண்ணுறாங்க. இதிலேயே உங்களுடைய விசா, ஃப்ளைட் டிக்கெட்ஸ், ப்ரைவேட் ட்ரான்ஸ்ஃபர், 4-star ஹோட்டல் அகாமடேஷன், பிரேக்ஃபாஸ்ட், லஞ்ச் அண்ட் டின்னர், டெய்லி கைடு சார்ஜஸ், ஆல் என்ட்ரி ஃபீஸ்லேருந்து வாட்டர் பாட்டில் வரைக்கும் எல்லாமே கவர் ஆகிடும். இவங்ககிட்ட எனக்கு பிடிச்ச 2 விஷயத்தில் முதல் விஷயம் ட்ராவல் நவ் பே லேட்டர் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கிறதுனால நீங்கள் டூருக்கு போயிட்டு வந்து கூட அந்த அமௌண்ட்டை நீங்கள் ஈஸி மந்த்லி இன்ஸ்டால்மெண்ட்ஸில் பே பண்ணிக்க முடியும். 2வது விஷயம் ஹோயன், நின்பின், ஏன்ஷியன்ட் டவுன், லேண்டன் போட் ரைட் அப்படிங்கிற மாதிரி மற்ற ட்ராவல் ஏஜென்சிஸ் யாருமே ப்ரொவைட் பண்ணாத சில யூனிக்கான பிளேசஸையும் சேர்த்தே இவங்க கவர் பண்ணுறாங்க. மேலே இருக்க நம்பருக்கு கால் பண்ணுங்கள். ஃபில்மி கிராஃப்ட் அப்படிங்கிற பேரை நீங்கள் ரெஃபர் பண்ணிங்கனாவே உங்களுக்கு 10,000 rupees ஃப்ளாட் டிஸ்கவுண்ட்டும் கிடைக்கும். அப்புறம் என்ன, ஃபேமிலியோட ஒரு இன்டர்நேஷ்னல் ட்ரிப், அதுவும் அஃபோர்டபுள் காஸ்ட்டில் போகணும் அப்படின்னு காத்துக்கிட்டு இருக்க நபரா நீங்கள் கேப்ஸ்டோன் ஹாலிடேஸுக்கு கால் பண்ணுங்கள். உங்களுடைய ட்ரீம் டெஸ்டினேஷனுக்கான டூர் பேக்கேஜை புக் பண்ணுங்கள். ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு ஃபில்மி கிராஃப்ட். நான் உங்கள் அருண். இந்த எபிசோடில் காதலிக்க நேரம் இல்லை படம் எப்படி இருக்குது அப்படின்னு தான் இங்கே நம்ம பார்க்க போகிறோம். படத்தில் நம்ம கதாநாயகன் இருக்காப்லையே அவருக்கு இந்த கல்யாணம், கமிட்மெண்ட்ஸு, குழந்தைகள் அப்படிங்கிறதெல்லாம் விருப்பமே கிடையாது. லிவிங் டுகெதராக வாழ்க்கையில் சாகிற வரைக்கும் அப்படியே வாழ்ந்துட்டு போயிடணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு கதாபாத்திரம் அவர். கதாநாயகியை பொறுத்தளவுக்கு அவங்க விரும்பினவரை கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. ஆனால் கொஞ்ச நாள்லேயே அந்த ஆள் எப்படி ஒரு மட்டமான ஆள் அப்படிங்கிறது தெரிஞ்சு போய் கல்யாணமாகி ஒரு 2 வாரத்துக்குள்ளேயே அவரை டிவோர்ஸும் பண்ணிட்டாங்க. இப்போ இவங்களுக்கு ஒரு குழந்தையை பெற்றுக்கணும், ஆனால் ஒரு ஆணுடைய துணையே இல்லாமல் அந்த குழந்தையை பெற்றுக்கணும் அப்படின்னு ஒரு ஆசை. இப்படி 2 கதாபாத்திரங்கள், இந்த 2 கதாபாத்திரங்களுடைய வாழ்க்கையும் ஒரு மையப்புள்ளியில் இணையும் பொழுது இதுக்கப்புறம் என்ன தான் நடந்தது, இதுதான் இந்த படத்துடைய மொத்த கதையை. இந்த படத்தை பார்க்கும்போது 2010 ஒரு அமெரிக்கன் ரொமான்டிக் காமெடி ட்ராமாவாக வெளியான த ஸ்விட்ச் படம் தான் எனக்கு ஞாபகம் வந்தது. ஏன் அப்படின்னு அந்த படத்தை பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரியும், இந்த படத்துக்கும் அந்த படத்துக்கும் எக்கச்சக்கமான ரிசம்பிளன்ஸ் இருக்குது மக்களே. நீங்கள் அந்த படத்தை பாருங்கள், நான் ஏன் சொல்கிறேன்னு உங்களுக்கு புரியும். இந்த படத்தை பொறுத்தளவுக்கு எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச விஷயம் என்ன அப்படின்னா, பொதுவாக ஒரு ரொமான்டிக் ட்ராமா அப்படின்னு போயிட்டோம்னா சும்மா ப்ரீஸியாக இருக்கணும், விஷுவல்ஸ் ஒன்றும் அந்த மாதிரி உயிர்ப்பாக சினிமோட்டோகிராஃபியும் மியூசிக்கும் அந்த கதைக்களத்தை உட்கார வைக்கணும். இந்த படத்தில் கேமிக்கூடிய சினிமோட்டோகிராஃபி பளிச்சு அட்டகாசமாக பண்ணியிருக்காப்புல. ஒரு விஷுவலும் அப்பீலிங்காக இருக்குது, ஸ்டன்னிங்காக கொண்டு வந்திருக்காப்புல. அதே மாதிரி அவருடைய டே லைட் சீக்வன்ஸாக இருக்கட்டும், இல்லை நைட் சீக்வன்ஸ் அவர் ஆர்டிஃபிஷியல் லைட்டிங் பண்ண விதமாகட்டும்னு சொல்லி சூப்பராக பண்ணியிருக்காரு இன் டேர்ம்ஸ் ஆஃப் சினிமோட்டோகிராஃபி. இன்னொரு பக்கம் நம்ம ஏஆர் ரஹ்மான் பூந்து விளையாண்டுருக்காப்புல. இந்த ரொமான்டிக் சீக்வன்ஸு அப்படிங்கிற விஷயங்கள் ஒரு விஷயமும் ஸ்க்ரீனுக்குள்ளே வரும்போது ஒன்று வயலின்னு, இல்லை கிட்டார், இல்லை பியானோ, இல்லைன்னா வெஸ்டர்ன் வோக்கல் அப்படின்னு வச்சு சும்மா வேறு விதமாக வலிச்சு விட்ருக்காப்புல. படத்துடைய காட்சி எவ்வளவு ஸ்லோவாக போனாலும் அதை அடுத்த கட்டத்துக்கு முடிஞ்ச அளவுக்கு புஷ் பண்ணி எலிவேட் பண்ணி எடுத்துகிட்டு போகிறது நம்ம ஏஆர்ஆருடைய பேக்ரவுண்ட் ஸ்கோரிங் தான் செம்மையாக பண்ணியிருக்காப்புல. அதே மாதிரி என்ன இழுக்குதடி அந்த பாட்டு எவ்வளோ பெரிய ஹிட்டு, 2025 ஒன் ஆஃப் தி பெஸ்ட்டு சாங்ஸ்ன்னு நான் சொல்லுவேன். அட்டகாசமாக இருக்குது. 2 தடவை வருது அந்த பாட்டு இந்த படத்தில். அதனால் நான் தெளிவாக சொல்லிடுறேன். ஊடால ஒரு தடவை படத்தில் ஒன்று வரும், கடைசியில் என் கிரெடிட்டில் ஏஆர்ஆருடைய வெர்ஷன், அவரே ஆடுற மாதிரி ஒரு வெர்ஷன் ஒன்று இருக்குது. அதனால் போய் பார்த்தீங்க அப்படின்னா அதையும் மிஸ் பண்ணாமல் பார்த்துட்டு வந்துடுங்க. இப்படி அந்த ஒரே பாட்டு 2 வெர்ஷனில் வருது. லாவெண்டர் நேரமே கூட ஒரு நீட்டான பாட்டு தான். அந்த மாதிரி சாங்ஸும் ஒரு சில சாங்ஸ் ரொம்ப நல்லாவே இருக்குது இந்த படத்துக்கு. சீன்ஸாக பார்க்கும்போது கூட ஒரு சில சீன்ஸ் ரொம்ப இம்ப்ரெசிவாக க்யூட்டாக பண்ணியிருக்காங்க கிருத்திகா உதயநிதி. குறிப்பாக ஹீரோயினுக்கான அந்த ஃபஸ்ட்டு மீட்டப் இருக்குது பாருங்கள், அந்த மீட்டப் சீனும் சரி, அதனுடைய கான்சிக்வன்சஸாக என்னென்ன நடக்குது அப்படிங்கிற விஷயங்களும் சரி ரொம்ப அழகாக இருந்தது. அது ஆக்சுவலி ஒரு நைட் சீக்வன்ஸு, அந்த அளவுக்கு பார்க்குறதுக்கே அவ்வளோ க்யூட்டாக இருக்கும். அந்த 2 பேருடைய பர்ஃபார்மன்ஸு, அவங்களுக்குள்ள ஒர்க் அவுட் ஆன கெமிஸ்ட்ரி அப்படின்னு பல விஷயங்கள். அதே மாதிரி எந்த இடத்துல வருது அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன், ஆனால் ஹீரோவுடைய தோலில் சாயக்கூடிய ஒரு காட்சி ஒன்று இருக்குது. அது ஒரு அற்புதமான பதிவு. அது ஆக்சுவலாக அது ஒரு கவிதை அந்த காட்சி. ஏன்னா ஒரு பொண்ணு நம்ம வீட்டில் அப்பா அம்மா அண்ணன் எல்லாத்தையும் இவங்கெல்லாம் விடுங்க, நனந்தங்கச்சியெல்லாம் விடுங்க, ஆனால் யாருன்னே தெரியாத ஒரு 3ஆம் நபரான ஒரு ஆணுடைய தோலில் எப்போ சாயிறாலோ, இவன் தனக்கானவன்கிற அந்த உரிமை எப்போ அவளுக்கு தோணுதோ அப்போ தான் ஒரு பொண்ணு ஷோல்டரில் சாய்வா. அது அவ்வளவு லேஸில் நடக்காது. அந்த சீனே ஒரு கவிதை அழகாக வச்சுருந்தாங்க கிருத்திகா ஒரு காட்சி அமைப்பில். பர்ஃபார்மன்ஸை பொறுத்தளவுக்கு ரவி மோகன் அண்ட் நித்யா மேனன் 2 பேருக்குள்ள ஒர்க் அவுட் ஆனது கெமிஸ்ட்ரி இருக்குது பாருங்கள். யாருங்க அந்த ரவி மோகன் அப்படிங்கிறீங்களா? நம்ம ஜெயம் ரவி தாங்க பேரை மாற்றிட்டாப்புல. ரவி மோகன் ஆகட்டும், நித்யா மேனன் ஆகட்டும், 2 பேரும் அந்த அவங்களுக்குள்ள ஒர்க் அவுட் ஆன கெமிஸ்ட்ரி அட்டகாசமாக இருந்தது. பல காட்சிகளில் 2 பேரும் ரொம்ப அழகாகவே புல் ஆஃப் பண்ணியிருந்தாங்க அந்த கேரக்டர்ஸ் 2யுமே. இவங்க 2 பேர் போக
நம்ம ரவிமோகனுடைய ஃப்ரெண்ட்ஸாக வரக்கூடிய யோகி பாபு ஆகட்டும், வினய் ஆகட்டும், 2 பேரும் ஒரு பக்கம் நீட்டாக கொடுத்ததை பண்ணியிருந்தாங்க. இன்னொன்று ஹீரோயின் 2 பேருடைய பேரண்ட்ஸாக வரக்கூடிய மனோ, லக்ஷ்மி ராமகிருஷ்ணன், லால் அப்படின்னு சொல்லி அவங்க 3 பேரும் என்ன எடுத்துக்கிட்டாங்களோ அதை நீட்டாக ஸ்க்ரீனில் கொண்டு வந்திருந்தாங்க. இது எல்லாமே போக ஜான் கொக்கேனும் சரி, டிஜே பானுவும் சரி, அங்கங்கே வரக்கூடிய ஒரு சின்ன சின்ன கதாபாத்திரங்கள் அவங்க 2 பேரும் என்ன கொடுத்த ஸ்பேஸை நீட்டாக அவங்கவுங்க கேரக்டர்ஸை பண்ணிட்டு போயிருக்காங்க இப்படின்னு சொல்லலாம். இது எல்லாமே ஒரு பக்கம் இருக்கட்டும். இந்த படத்தில் இந்த ரியல் எஸ்டேட் பண்ணக்கூடிய ஒரு சில சம்பவங்கள் ஆகட்டும், LGBTQ அப்படிங்கிற அந்த மேட்டர் ஆகட்டும், லிவிங் டுகெதர் அப்படிங்கிற அந்த கான்செப்ட் ஆகட்டும்னு சொல்லி பல விஷயங்களை போகிற போக்கிலேயே கிருத்திகா உதயநிதி டச் பண்ணிட்டு போயிருக்காங்க. அது என்ன அப்படின்னு நீங்கள் படத்தை பார்த்தே வேணால் தெரிஞ்சுக்கோங்க. அந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள் இந்த படத்துக்குள்ளே இருக்குது. சரி, இப்போ எல்லாமே சூப்பராக இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த படத்தை பொறுத்தளவுக்கு ஆக்சுவலி கன்சீவ் பண்ணப்பட்ட காட்சிகள் இருக்குது இல்லையா, அது மேக்கிங் அப்படிங்கிற லெவல்லையே லென்த்தாகத்தான் கன்சீவ் பண்ணப்பட்டிருக்கு. அதனாலேயே இப்போ நான் சொன்னேனே, இந்த படத்தை பார்க்கும்போது 2010 வெளியான த ஸ்விட்சுங்கிற படம் தான் எனக்கு ஞாபகம் வந்தது அப்படின்னு. அந்த படமெல்லாம் கிட்டத்தட்ட கதைக்களமாக கூட இதே மாதிரி ஒரு கதைக்களம் தான் அது. அந்த படமெல்லாம் 1 மணி நேரம் 41 நிமிஷம் தான் ஓடக்கூடிய ஒரு படம். இந்த படம் 2 மணி நேரம் 27 நிமிஷம் ஓடுது. அதை விட 3/4 மணி நேரம் எக்ஸ்ட்ரா ஓடுது. பார்த்துக்கோங்க, இவங்க எடுத்துக்கிட்ட இந்த கதைக்களத்துக்கு 2 மணி நேரம்ங்கிறதே ஜாஸ்தி. அதிகபட்சம் 2 மணி நேரம் 5 நிமிஷத்துக்குள்ளே இவங்க க்ளோஸ் பண்ணியிருக்கணும். ஸோ படம் பயங்கர லென்த்தாக போய்கிட்டே இருக்குது. இதனாலேயே ஃபஸ்ட் ஹாஃப்லேயும் சரி, செகண்ட் ஹாஃப்லேயும் சரி, டெஃபினட்டாக நமக்கு ஒரு லேகிங் தெரியத்தான் செய்யுது. இன்னமும் இவங்க திரைக்கதையில் ஒரு சில விஷயங்களை சுவாரஸ்யப்படுத்தி அது காமெடியோ இல்லை ஏதோ ஒரு விஷயத்தை புகுத்தி இன்னும் கொஞ்சம் அந்த டல் மூமெண்ட்ஸ் இல்லாமல், லேகிங் இல்லாத மாதிரி ஏதாவது சில விஷயங்களை ஒர்க் அவுட் பண்ணியிருக்கலாம். பட் அதை கொஞ்சம் கோட்டை விட்டுருச்சு இந்த டீமு. இன்னொரு பக்கம் இந்த கதை ஒரு ப்ரிடிக்டபிளான கதை தான். எங்கள் ஹீரோயின் 2 பேர் சேருவாங்களா மாட்டாங்களா அப்படின்னா 199 கதைகளில் சேரத்தான் செய்வாங்க அப்படிங்கிறது நமக்கு தெரியும். அதுவும் இந்த படம் போகக்கூடிய அந்த ஃப்ளோவில் கண்டிப்பாக 2 பேர் சேர்ந்துருவாங்க. ஆனால் எப்படி சேர போகிறாங்க அப்படிங்கிற அதுதான் மேஜிக்கே. அந்த விஷயங்களை இன்னும் இவங்க சுவாரஸ்யப்படுத்தியிருக்கலாம். பட் கதைக்களமாக பார்க்கும்போது ரொம்ப ப்ரிடிக்டபிளான ஒரு ஸ்டோரி லைன் தான். நமக்கு கன்ஃபார்மாக இதுதான் எண்டிங்கிறது முதல்லையே தெரியும். இது எல்லாம் தாண்டி முக்கியமான ஒரு மேட்ரு என்னென்னா, அது நான் என்ன விஷயம் அப்படின்னு நீங்கள் ரிவீல் பண்ணலை. ஆனால் நித்யா மேனனுக்கு ஒரு விஷயம் கடைசி வரைக்கும் தெரியாது. அதை இன்டென்ஷனலாகவே கிருத்திகா உதயநிதி விட்டுருக்காங்கங்கிறது தான் என்னுடைய புரிதல். ஏன்னா நான் எப்படி இருக்கிறனோ அப்படியே ஏற்றுக்கிறது தான் ஒரு உண்மையான காதல். அப்படிங்கிறத போர்ட்ரே பண்ணணுங்கிறதுக்காக வைக்கப்பட்ட ஒரு காட்சி அது. ஆனால் அதில் மேட்ரு என்ன அப்படின்னா, இதை பார்க்குறவங்களுக்கு இந்த படத்தை பார்த்து முடிஞ்ச உடனே என்ன சார் இந்த விஷயம் கடைசி வரைக்கும் ஹீரோயினுக்கு தெரியவே இல்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயமும் உங்களுக்கு தோணலாம். அதனால் நான் சொல்லிட்டேன். மொத்தமாக இந்த படம் எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்மளை பொறுத்தளவுக்கு ஒரு ஓகே வாட்ச் தான். இந்த மாதிரி மெதுவாக நகரக்கூடிய ஹாலிவுட் ட்ராமாஸ் எல்லாம் உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா ஒரு தடவை வேணால் நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். அடல் கார்னட்டை பொறுத்தளவுக்கு இந்த படத்தில் செக்ஷுவலாக எந்த ஒரு விஷயம் பெருசாக கிடையாது. பட் இருந்தாலும் இந்த படத்தில் ஒரு சில விஷயங்கள் இவங்க கான்டென்ட் வைஸாக ஒரு சில விஷயங்களை டீல் பண்ணியிருக்காங்கங்கிறனால இது UA16+ தான் கொடுக்கப்பட்டிருக்கு. அதை மைண்டில் வச்சுக்கோங்க. இந்த படம் இன்றைக்கி தியேட்டர்ஸில் வெளியாகுது. அப்புறம் என்ன, இதே மாதிரி இன்னொரு வீடியோவோட அடுத்த முறை உங்களை சந்திக்கிற வரைக்கும் இட்ஸ் அரோன் சைனிங் ஆஃப்.